அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழிக்கறி சாப்பிட்ட அந்த செய்தி. அபு முஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களுடைய தோழர்களெல்லாம் அமர்ந்த சமயம், அப்போது கோழி இறைச்சியுடன் கூடிய உணவு அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்த மக்களில் ஒருவர் அதனை உண்ணாமல் விலகியிருந்தார். அப்போது அபு முஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உனக்கு என்ன நிகழ்ந்தது? சாப்பிடாமல் தனித்து நிற்கிறாயே என்று அபு முஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு, கோழி அசுத்தமான பொருளை சாப்பிடுவதை நான் பார்த்தேன். எனவே கோழிக்கறி சாப்பிட மாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டேன் என்று அவர் பதிலளித்தார். அப்போது அபு முஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அருகில் வாருங்கள், சாப்பிடுங்கள், ஏனெனில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழி இறைச்சி உண்பதை நான் பார்த்துள்ளேன் என்று அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு இருப்பதால் நீங்களும் சாப்பிடலாம், சத்தியத்திற்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்ற நோக்கில் அபு முஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை உண்பதற்காக அழைத்தார்கள். ஒருமித்த கருத்துபடி கோழிக்கறி சாப்பிடுவதை மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. எனினும் சிலர் மார்க்க பேணுதல் உள்ள மூத்தவர்கள் சொல்கின்றார்கள், அசுத்தத்தை தின்னும் கோழியை உண்ணாமல் இருப்பது சிறந்தது என்று கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழி இறைச்சி உண்ண விரும்பினால் அதை சில நாட்கள் தங்களுடைய இல்லங்களிலே கட்டி போட்ட பிறகு அதனை இறைச்சியாக உண்பார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். அசுத்தம் தின்னும் விலங்கினை விஷயத்தில் மட்டும் இத்தகைய நடைமுறையை கடைபிடிப்பது என்பது சிறந்ததாக அமையும். மற்ற ஏனைய விலங்குகளில் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கியதை நாம் உண்பதே நமக்கு சிறந்ததாக அமையும். மார்க்கம் நமக்கு ஹலாலாக்கியதை உண்வோம், ஹராம் ஆக்கியதை நாம் தடுத்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.